சிபி தமிழ், நம்ம இனிமே இங்க ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது. ஏதோ ஃபயர் ஆற மாதிரி இருக்கு. வா போயிடலாம். வா. யாரு லாக் பண்ணது? ஷட்டர் திறங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. சிபி, நம்ம மாட்டிக்கிட்டோம். நான் சொன்னல, அந்த பிரபு தான் நம்மள பிளான் பண்ணி இங்க மாட்ட வச்சிருக்கான். யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. யாராவது இருக்கீங்களா? பாத்து. சிபி, சிபி. ஃபயர். சிபி, 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 என்னாச்சு சிபி? சிபி, சிபி, என்னாச்சு சிபி? சிபி, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒண்ணுல, இங்க பாருங்க. சிபி, என்னாச்சு சிபி? மயக்க வர்ற மாதிரி இருக்கு தமிழ். ஃபயர் ஒத்துக்காது. சிபி, 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 ஒண்ணும் இல்ல சிபி. சிபி, சிபி, என்ன பாருங்க சிபி. சிபி. சிபி, போங்க. போங்க சிபி. போங்க. நீங்க முதல்ல போங்க சிபி. பாத்து போங்க. பாத்து. சிபி, பாத்து. பொறுமையா போங்க. சிபி. தமிழ், நீ வந்துரு தமிழ். பாத்து சிபி. தமிழ், 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 நீ வா தமிழ். கையை கொடு. என்னாச்சு? ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? டேய், நடிக்காதடா. நீ எப்படி எங்களுக்கு முன்னாடி இங்க வந்த? எங்க ரெண்டு பேரையும் கொல்ல பார்த்துட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னது? தமிழ், ஜனாமா, இவன் தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கே காரணம். எங்க ரெண்டு பேரையும் குடன்குள்ள வச்சு கொல்ல பார்த்ததே இவன் தான். ஐயோ, நான் இல்ல. இவனை நம்பாதீங்க. எந்த குடோன், எந்த ஃபயர்? நடிக்காத, வாய் மூடு. தமிழ், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் முகத்தை தெளிவா பார்த்தேன். சிபி, நான் சொன்னல, இங்க பாருங்க. பா, எப்படி நடிக்கிறான் பாருங்க. தமிழ், என்ன பேசுற, என்ன பண்ற? அத்தை, நாங்க ரெண்டு பேரும் ஃபேக்டரியில அவரை தேடி போனது உண்மைதான். ஆனா அந்த ஃபேக்டரியில இவன் இருந்தா அத்தை. என் கண்ணால நான் அதை பார்த்தேன். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணதே தோ இவன் தான். இல்ல, நான் இங்கே தானே. ஏய், நடிக்காத. தமிழ், காலையில இருந்து பிரபு இங்கதான் இருக்காரு. அவர் எங்கேயுமே போகல. இல்ல, அந்த பிரபு ரொம்ப கெட்டவன். யாரும் நம்பாதீங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மை. ஏன் எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்க? அவனுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. டேய், என்னடா? என்ன? ஏன்டா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? நான் உன்னை விடவே மாட்டேன்டா. உன்னை விட மாட்டேன். தமிழ், தமிழ். சிரிக்கிற? தமிழ், என்னாச்சு தமிழ்? தமிழ். சிபி, அந்த பிரபு. தமிழ், பிரபு, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இந்தா. இல்ல சிபி, அந்த பிரபு. முதல்ல தண்ணியை குடி, தண்ணியை குடி. ஒரு பொண்ணு கல்யாணமாகி புதுசா ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது அவளுக்கு அந்த வீட்ல என்ன உரிமை இருக்கும்னு நினைக்கிறேன்? அவ கட்டிக்கிட்ட புருஷன்.
அவனை மட்டுமே நம்பித்தான் அவ தான் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரா. அதுக்கு நீ காட்டுற மரியாதை இதுதானா? தப்புடா, நிறைய தப்பு பண்ணிருக்க. நீ எவ்வளவுதான் அவளை காயப்படுத்தினாலும் அவளை வெறுத்து ஒதுக்குனாலும் நீதான் வேணும்னு உன் கூட வந்து நிக்கிற பாத்தியா? டேய், இந்த உலகத்துல தமிழுக்கு நிகரா இன்னொரு பொண்ணு உன்னால சம்பாதிக்கவே முடியாதுடா. இனிமே தமிழ் தான் உன்னோட உலகம், அவதான் உன்னோட வாழ்க்கை. அவ சந்தோஷம் தான் உன் சந்தோஷம். இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ அவளோட தான் நிக்கணும். நிப்ப, கண்டிப்பா நிப்ப. டேய், இதான்டா லவ். இது புரியாம இத்தனை நாள் முட்டாள் மாதிரி அலைஞ்சிருக்கியடா. நேத்து ஒன்ன அந்த மில்லுல வச்சு காப்பாத்தினால வந்த அன்பு இல்ல, உனக்குள்ள அவ மேல இருக்கிற காதல் எப்போ வந்துருச்சு. அவளை பார்த்த ஃபர்ஸ்ட் டைம்லயே அந்த லவ் உருவாக ஆரம்பிச்சிருச்சுடா. நீதான் அது இல்ல இல்ல உன்னைய நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கடா. எப்ப தமிழ் ஜானு கிட்ட யாருன்ற உண்மையை சொல்றாளோ அடுத்த செகண்ட் யார் என்ன சொன்னாலும் சரி, ஏன் ஜானுவே தமிழை வெறுத்து ஒதுக்கினாலும் நீ தமிழ் கிட்ட உன் லவ்வ சொல்ற, அவ கூட நிக்கிற. இனி யாருக்காகவும் தமிழை நீ விட்டு கொடுக்க கூடாது. என்னங்க, மணமேடை வரைக்கும் வந்துருச்சுங்க. இதுக்கப்புறமும் நாம நினைக்கிறது நடக்குமா? ஏய், சேது. என்னப்பா? இங்க வாடா. என்னப்பா? ஏண்டா, நீ வர்ஷினிய உண்மையாவே லவ் பண்ணதானே? டேய், ஒரு பொண்ண காதலிச்சா மட்டும் பத்தாது, அதை அடையிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும். இது வரைக்கும் என்னடா முயற்சி பண்ணி தொலைஞ்ச நீ? பா, நான் மட்டும் விரும்பினா போதுமா? வர்ஷினி விரும்ப வேணாமா? வர்ஷினி யார் பையனை விரும்புறா தெரியுமா? அந்த ஆளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு வில்லங்க இருக்கு. ஜனாமாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவல்ல, இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவல்ல. அப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு வழிய பண்ணி வர்ஷினி கழுத்துல தாலிய கட்டுவியா? அதை விட்டுட்டு இங்க இருக்கிற வேலையெல்லாம் மாங்கு மாங்குன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க. பா, வர்ஷினி எனக்கு தான் விதி இருந்துச்சுன்னா அதை யாராலையும் மாத்த முடியாதுப்பா. நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன தூண்டி விடுற வேலையெல்லாம் பார்க்காதப்பா. நடக்கிறதா நடக்கும், புரியுதா? போய் வேற ஏதாவது வேலை பாரு போ.